சேரும் சகதியமா ஓடி வந்து மாமான்னு அப்படியே கட்டி பிடிச்சா டிசால்வ் பண்ணாக்க ஃபுல் டைட் ஃப்ரேம் சார். ஒரு தண்ணி தொட்டி, அந்த தண்ணி தொட்டியில வந்து குடத்தை கொண்டு ஊத்துறாங்க. தண்ணி பொது பொது பொதுன்னு உழுவுது. அங்கே இருந்து பேக் வரும். பேக் வந்தா நம்ம சரண்யா மாதிரி ஒரு அம்மா கேரக்டர். அப்படியே போனாங்க. ஒரு பக்கம் மாடுகள்லாம் அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஆடுகள்லாம் மேன்னு கத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே போனோம். அப்படியே திரும்பி பார்த்தா, வந்துட்டேன்ல, நான் தான் வந்துட்டேன்ல. வீட்டுக்கு வந்தவனுக்கு 4 குடம் தண்ணியை ஊத்திட்டு உங்களுக்கு தண்ணி காட்டுறதா என்னோட வேலை. உங்களை விட்டுடுவானா? ஒன்னும் கவலைப்படாதீங்க. அடியே பாப்பாத்தி, திருக்கி பெத்த மோல, கொஞ்சமாவது சூடு சொரணம் இருக்கா? கொஞ்சமாவது யோசிச்சியா? பட்டணத்துல படிச்சுட்டு வர மாமனை சந்தனம் செவ்வாது தடவி சந்தோஷமா வரவேற்கணும். சேரும் சகதியுமா ஊரு ஜனம் பார்க்க கட்டி பிடிச்சியா, முத்தம் கொடுத்தியா? இதெல்லாம் கேவலமா இல்லையா? நாளைக்கு வயசு வராத பொண்ண வளர்க்க தெரியாம வளர்த்துட்டான்னு 4 பேரு பேசக்கூடாதுல்ல? இது உனக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஹீரோயினோட ஃபேஸ், அவ மோட்டு வலைய பார்த்து பல்ல கடிச்சிக்கிட்டு நெகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருந்தா. அடியே கூறு கட்ட சரிக்கு உன்னதாண்டி சொல்றேன். காலையில இருந்து 4 குடம் வேணும், 5 குடம் வேணும்னு தண்ணியை கொண்டாந்து ஊத்துறேன். அவனுக்கு தண்ணி பத்தாது மொண்டுவான்னு சொல்றான். குளத்துல போய் குளிக்கலான்னா ஊரு ஜனம்லாம் வேடிக்கை பார்க்குங்கிறான். இந்த அடி நீ 4 குடம் கொண்டாந்து ஊத்து, அப்ப தெரியுமில்ல உனக்கு கஷ்டம் அப்படின்ட்டு குடத்தை ஹீரோயினி கையில கொடுத்தா. ஹீரோயினி குடத்தை கையில வாங்கினா. அப்படியே எழுந்திருச்சா, தலைய சுருட்டி முடிஞ்சா, பாவடையை எடுத்து சொருனா, அப்படி நடக்க ஆரம்பிச்சா. அது மேல ஒரு டைலாக் அம்மாகாரி சொன்னா, ஆடு 2 சேர்ந்துக்கிட்டு அந்த ஆட்டம் போடுதான், ஆலமரத்து பச்சை கிளி அம்மனமா பாடுதான். இப்படி எல்லாம் இருக்கு என் பொண்ணு கதை அப்படின்ட்டு அந்த சவுண்ட் ஓரல பாச்சு. அப்படியே தெருக்குள்ள நடந்து போனா ஊர் ஜனங்கள்லாம் அப்படியே வந்தாங்க, எதிரில வந்தாங்க. இவருக்கு அப்படியே சலிப்போட அப்படியே போனா குளம். அந்த குளக்கரையில போனவ குடத்தை அப்படியே டம்முன்னு வச்சா. அந்த முடிஞ்சிருந்த கொண்டைய எடுத்து விட்டா, சொருன பாவடைய இழுத்து விட்டா. சுத்தி முத்தியும் பார்த்தா யாருமே கிடையாது. தொமான தண்ணியில குதிச்சா. அந்த தண்ணியில குதிச்சு தண்ணி மேல வரும் இல்லைங்களா? அப்ப காக்கா, பருந்து, குருவி, கொக்கு எல்லாம் அப்படியே ஷாக்காகி பார்த்தா கொஞ்சமா தண்ணி குளத்துக்குள்ள போயிட்டா. தண்ணி அப்படியே சைலண்டா இருக்கு. சுத்தி முத்தம் அப்படியே யாருமே கிடையாது. அந்த தண்ணியில இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட பாவாடை வந்து கொஞ்சமா மேல வரும். கொஞ்சமா மேல வரும் பாத்தீங்கன்னா ஒரு பபுள்ஸ் அளவுக்கு அப்படியே நிக்கும். சுத்தி முத்தம் பார்த்தோம், யாருமே கிடையாது. அந்த பாவாடை கொஞ்சமா அப்படியே உள்ள போனுச்சு. தண்ணி சத்தம் இல்லாம அப்படியே இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பறவைகள்லாம் அப்படியே இப்படி ஒண்ணு பாக்குது, கத்த மாட்டுது, அப்படியே பேசுது. பறவைகள் தான், மனிதர்கள் இல்ல. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா அப்படியே வந்தாரு. தடுமாறி வந்து கையில ஒரு குண்டாந்தடி, அந்த குண்டாந்தடியை வச்சுக்கிட்டு அந்த படிக்கட்டுல வந்து வச்சாரு. படிக்கட்டுல வச்சுட்டு முண்டாசு அவுத்து அந்த படிக்கட்டு மேல போட்டுட்டு அப்படியே ஒரு படியா, ஏன்னா வழுக்கு பாசி படிஞ்ச படிதுறை, அப்படியே கொஞ்சமா படிதுறையில இறங்கினாரு. இறங்கி அப்படி தண்ணியில கையை வைக்கலான்னு பார்த்தாரு. அப்படி பார்த்தாக்க அந்த தண்ணியில அப்படியே ஒரு உருவம் அப்படியே மேல வருது. அப்படியே பறவைகள்லாம் கிச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கு. இந்த கிழவன் அப்படியே பாக்குறாரு. ஷாக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அப்படியே மேல வந்து டமான்னு திரும்ப கீழே போனது. கீழே போன இப்படி பார்த்தாரு. கீழே போய் மேல வந்துல ஹீரோயினி ஏந்துச்சா. தாத்தா அலறி அடிச்சு, அடே வாங்கடா, ஓடியாங்கடா, குளத்துல முதல்ல புதுச்சுடா வாங்கடா அப்படின்ட்டு ஓடினாரு. தலை தெறிக்க ஓடினாரு. ஊர்ல உள்ள பொங்கலாம் அப்படியே பார்த்தாங்க. ஓடினாங்க. ஹீரோயினி அப்படி எழுந்துச்சு அந்த ஈர துணிய அப்படியே எடுத்து முடிஞ்சிட்டு சிரிச்ச உடனே ஊர் ஜனங்களா பார்த்தது. அப்படியே டிசால்வ் பண்ணோம். பார்த்தா வீடு
வீட்டுக்குள்ள போனா பாவடை எடுத்து கட்டிக்கிட்டா, ஜாக்கெட் எடுத்து மாத்திட்டா, தாவணி எடுத்து போட்டுக்கிட்டா. அடுத்த அந்த இன்டர்கட் ஷாட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ தன்னோட சட்டையை கைட்டுவான், அடுத்தது பனியனை கைட்டுவான், அடுத்தது வேஷ்டியை கைட்டுவான். வேஷ்டி அவுத்து அந்த பாத்ரூம் மேல போட்டு தண்ணி எடுத்து அப்படி ஊத்துவான் இல்லைங்களா, இவ தண்ணி குடத்தை கொண்டு இவன் ஊத்துவான். இவ ஊத்துட்டு ஐயோ 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 அசிங்க 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 அம்மனமா குளிக்கிறாரு கத்திட்டு ஓடும். இவன் அப்படியே ஓடி வந்து வாயை பத்தி, ஏய் என்னடி அம்மனமா குளிக்கிற, இத சட்டி போட்டுக்கலாம், பட்டணத்துல நீங்க எப்படி வேணாலும் குளிக்கலாம், இங்கெல்லாம் வந்து இப்படி குளிக்க கூடாது, வேஷ்டி எடுத்து கட்டிக்கணும், இல்ல அப்பா மாதிரி கோமணத்தை கட்டிக்கணும் அப்படின்ட்டு சொன்னான். கொஞ்சம் ஏய் கொஞ்சம் விட்டா போதுமே, என்ன வந்து பட்டி காட்டானா ஆக்கிடுவிய அப்படின்ட்டு சொன்னான். இவ அப்படியே தயங்கி நின்னா. சரி பாப்பாத்தே, சோப்பு எங்க இருக்குன்னு தேடி பார்த்தேன், சோப்பு கிடைக்கல, சோப்பு எடுத்து வா. சோப்பா? அப்படியா, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ள போனா. உள்ள போகும்போதே அவளோட மைண்ட் வாய்ஸ், நான் சோப்பெல்லாம் கண்ணுல பார்த்து எத்தனை நாளாவது, ஏதோ எங்க அப்பா 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்குன்னு இந்த சவக்காரத்தை வாங்கிட்டு வந்து கொடுப்பான், அதை 4 முறை தேய்ச்சாக்க சரியா போயிடும். அப்படி இல்லையா வண்டல் மண்ணு, இந்த மணல் இல்ல செம்மண்ணு இதெல்லாம் போட்டு குளிச்சா உடம்பு கலகலன்னு இருக்கும். இந்த காலத்துல யாரு அதெல்லாம் நினைச்சுக்கிறா, யாரும் அதெல்லாம் செய்கிறா அப்படின்ட்டு உள்ள போனா. உள்ள போயிட்டு அப்படியே ஸ்டெப்பா எடுத்து வெளியில வந்தா. அவன் தண்ணிய போட்டு மொண்டு குளிச்சுட்டு இப்படி தொடச்சிக்கிட்டு இருந்தான், தேய்ச்சிக்கிட்டு இருந்தான். தேய்ச்சிட்டு இருக்க கிட்ட வந்தா. மாமா அப்படின்னா. என்ன? இல்ல ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, முதுகுல நான் சோப்பு போட்டுமா அப்படின்னா. ஏய் அதுக்கு தாண்டி காத்திருக்கேன், போடு, ஆனா நான் சோப்பு போட்டு முடிக்கிற வரைக்கும் நீ கண்ணை திறக்கவே கூடாது அப்படின்னா. ஆடி பாத்துக்கலாம் அப்படின்னா. இவ அப்படியே சோப்பு எடுத்தா முதுகுல போட்டு தேய்ச்சா. அப்படியே தேய்ச்சி அப்படியே நெஞ்சுக்கு வந்தா. தொப்புல எடுத்து அப்படி போனா ஐயோ ஐயோ அப்படின்னா. ஏய் என்னடி ஆச்சு, பாதி சோப்பு போட்டு பாதிக்கு ஐயோங்கிற. இல்ல அடுப்புல சோறு போட்டு வந்தேன், அது அரை குறையா பொங்கிடுச்சுன்னா நுறையா ஊத்திடும் அப்படின்ட்டு அப்படி ஓடனா. அப்படி போடி போக்கத்தால வந்துட்டு அந்த தண்ணிய மொண்டு அப்படியே ஊத்துவான். ஊத்திட்டு மூஞ்ச கழுவிட்டு பார்த்தா அந்த தண்ணி எல்லாம் மஞ்சளா ஓடிக்கிட்டு இருக்கும். ஐயோ ஏண்டி பாப்பாத்தி, என்ன சோப்பு போட்டு குளிப்பாட்ட சொன்ன, வெறும் மஞ்சளை போட்டு குளிப்பாட்டுற? எங்க ஊர்ல எல்லாம் கட்டிக்க போற புருஷனுக்கு மாரெல்லாம் முடியா இருந்தா மஞ்சளை போட்டு தான் குளிப்பாங்க, அப்பதான் கட்டிக்கிற பொண்டாட்டிக்கு கஷ்டம் இல்லாத இருக்குமா. ஏய் இதெல்லாம் யாரடி உன்கிட்ட சொன்னது? பக்கத்து வீட்டுல மீசு முளைச்ச பாட்டி இருக்குல்ல, அது கஷ்டத்தை அப்ப அனுபவிச்சுதான், இது இப்ப எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவ போனா. சே கொஞ்ச நேரம் போட்டாக்க இவ ஊர்ல உள்ள கதையெல்லாம் பேசுவாப்புல இருக்க அப்படின்ட்டு அந்த வேஸ்ட் எடுத்து உடம்பெல்லாம் துவைச்சிட்டு அப்படி உள்ள போனா. என்ன மாமா மூஞ்சி மாரெல்லாம் அப்படியே இருக்கு, அடி போடி அப்படின்னா. என்ன சொல்ல வர, உட்காரு சாப்பிடலாம் அப்படின்னா. போனா வேஷ்டி எடுத்து கட்டிட்டு சட்டை எடுத்து போட்டுக்கிட்டான். அப்படியே வந்து உட்கார்ந்தான். தட்டுல சாப்பாடு இருந்து, பக்கத்துல தண்ணி இருந்து. அப்படியே பாத்தீங்கன்னா கட் பண்ணா அங்க உள்ள அவ போயிட்டு குழம்பு சட்டி திறந்தா, குழம்பே இல்ல. அச்சோ மருமகன் வரா போறான்னு வெடக்கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன்னு சொன்னா ஆத்தா, பார்த்தா வெறும் சட்டியை கிடக்க. பாவம் அந்த மனுஷன் எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, குழம்பு சட்டியில கொஞ்சோண்டு அந்த குழம்பு இருக்கும், பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த வடி தண்ணி இருக்கும். அந்த வடி தண்ணில இருந்து ஒரு கரண்டிய இந்த குழம்பு சட்டி மண் சட்டியில ஊத்துவா. மண் சட்டியில ஊத்தி சுத்தீரும் படிஞ்சிருக்க அந்த மசாலா இருக்குங்களா, அதெல்லாம் கரைச்சி அப்படியே எடுத்து கொண்டு போய் வைப்பா. வச்ச உடனே என்ன குழம்புல அப்படியும், யோ பிடிச்ச குழம்புதான் சாப்பிடு அப்படிங்கும் போது இவன் குழம்பு எடுத்து ஊத்துவான். அப்ப வாய்ஸ் ஒண்ணு வரும், அடியே பாப்பாத்தி, மாமனுக்காக வச்ச குழம்பு வெடக்கோழி குழம்பு அடுக்கு பானையில வச்சிருக்கேன், அதை எடுத்து கொடு, ஒப்பம் வந்தா சாப்பிட்டு போடுவான்னு தான் எடுத்து பத்திரமா வச்சிருக்கான்.